கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நம் தேவனால் பிறந்தவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் காத்து கொள்ளும்போது சத்ருவானவன் நம்முடைய குடும்பங்களை தொடமாட்டான், நம்முடைய பிள்ளைகளை தொடமாட்டான், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நன்மைகளை திருட மாட்டான். ஒருபோதும் சத்ருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காத்து கொள்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காத்து கொள்கிறோமா? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் காத்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே நாம் பார்க்கும்போது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு விலையே, துன்மார்க்க ஜீவியத்திற்கு விலையே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு விலையே, தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு விலையே நம்மை காத்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி அவருக்காக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக அவர் மனதிலே உண்மையோடு இருந்தார், துர்க்குணத்திற்கு விலகி அவரை காத்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலுமே கர்த்தரை குறித்த பயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையோடு வாழ்கிறோமா? துர்க்குணத்துக்கு விலக்கி நம்மை காத்து கொண்டோமா? கெட்ட குணங்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களுக்கு, மாம்சத்தின் கிரியைகளுக்கு விலகி நம்மை காத்து கொள்கிறோமா? நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையோடு வாழும்போது, மனதிலே உண்மையோடு வாழும்போது நம்முடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் துர்க்குணத்திற்கு விலக வேண்டும். கெட்ட குணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதோ நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத மாம்ச கிரியைகள் இருக்கிறதோ நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மனம் திரும்பி வாழ்வோம். கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது 34ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய நாவை பொல்லாப்பான காரியங்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு, துன்மார்க்க காரியங்களுக்கு விலகி காத்துக்கொள்ள வேண்டுமாம். நம்முடைய உதடுகளை ஒவ்வொரு நாளும் பொல்லாப்பான காரியங்களுக்கு, பொய்யான காரியங்களுக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பான காரியங்கள், தீமையான காரியங்களுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவை காத்து கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடுக்கி வைப்பேன் என்றேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு நாமும் நம்முடைய வழிகளை காத்து நடக்க வேண்டும். நம்முடைய வாய்க்கு கடிவாளம் போட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவினாலே எதை பேசுகிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறோம், நன்மையான காரியங்களை பேசுகிறோமா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களை பேசுகிறோமா? நம்முடைய நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்வோம். ஏனென்றால் பாவம் செய்யும்போது
கர்த்தருடைய கிருபைகளை இழந்து போகிறோம். பாவம் செய்யும்போது நம்முடைய குடும்பங்களிலே வருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். நாவினாலே வீண் வார்த்தைகள் பேசாதபடிக்கு காத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவுக்கு காவல் வைப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நாவடக்கத்தோடு இருப்பதே தேவ பக்தி. தேவ பக்தியோடு வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 5:21 பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமேன் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும். விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு மாத்திரமே முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் வேற என்ன காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அது எல்லாமே விக்கிரக ஆராதனையாக மாறிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு விக்கிரகங்களுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தரையே மகிமைப்படுத்துவோம். அவரையே ஆராதிப்போம். அவர் ஒருவரே மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு 5:22 ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்பட்டு விடக்கூடாது. நம்மை சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவானாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை, வரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கவனமாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையோடு உத்தமத்தோடு இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 4:20-21 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை நம்முடைய இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டுமாம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யாதபடிக்கு வாழ கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அவைகளை காத்துக்கொள்ள வேண்டும். சத்ருவானவன் கர்த்தருடைய வசனங்களை எடுத்து போடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வசனங்களை நாம் காத்து கொள்ளும் போது பாவம் செய்யாதபடிக்கு, இந்த உலக துன்மார்க்க ஜீவியத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் வாழ முடியும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்போம், தியானிப்போம். நீதிமானாய் அவருடைய வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்வோம். அதன்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யூதா எழுதின பொதுவான நிருபம் 1:21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒருபோதும் அன்பை நாம் காத்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. அன்பின் கனி நமக்குள்ளே இருக்க வேண்டும். நமக்கு தேவன் அவருடைய அன்பினாலே நிரப்பி இருக்கிறார். தேவனுடைய அன்பு நமக்கு இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். துர்குணத்துக்கு விலக்கி காத்துக்கொள்வோம். உதடுகளை கபடம் பேசாதபடி காத்துக்கொள்வோம். நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்வோம். விக்கிரகங்களுக்கு விலகி காத்துக்கொள்வோம். சுத்தமானாக நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே வைத்து காத்துக்கொள்வோம். தேவ அன்பிலே காத்துக்கொள்வோம். நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு உலக பாவங்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள அர்ப்பணிப்போம். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளையும் இரக்கங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா.
இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு சாதகமாக மாற்றி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, வியாதி சரியாகவில்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு மனம் இறங்குவீராக. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா காரியத்திலும் என் தேவன் விடுதலை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா. சுகப்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, சண்டையோடு, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என் தேவன் குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தை அப்பா அனுப்புவீராக. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்க. குடும்பங்கள் எல்லாம் இணைக்கப்படட்டும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். உடைய சமாதானம் தங்கி தாபரிக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய நிந்தை, அவமானங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் அப்பா இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுவீராக. அதிகாலையில் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளும் உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. முழுமையாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாக உடைய வல்லமையால் நிரப்பி, உடைய கிருபையினால் நிரப்பி பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.